ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பருப்பு சட்னி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து முழு உளுந்து, இந்த ரெண்டையும் போட்டு ஒரு 20 செகண்ட் வறுத்துடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்தா போதும். அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து இது பருப்பெல்லாம் லைட்டாக கலர் மாதிரி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் புளி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிடலாம். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, பெருங்காய பொடி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ சட்னி ரெடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.